இது வேங்கை. முன்னாடி வந்து தேக்கு நேராக போகணுன்னு கழிச்சு விட்டோம் இல்லைங்களா? அதே இதுமாரி இதெல்லாம் கழிச்சதுனால தான் இது ஒரு 15 அடி உயரத்தில் இருக்குது இந்த மரம். இது வேங்கை இந்த மரம். இந்த வேங்கைக்கு எந்த ஒரு இது இல்லாமல் இருக்கு பாரு, நல்ல டிம்பரு. இதோட வேங்கை ஈரத்தில் நம்ம அறுத்து கொடுத்தாலே டன்னு 35,000 எடுத்துக்கிறாங்க. தேக்க மரம் வராத இடத்துல வேங்கை வைக்கிறவங்க. நல்ல டிம்பர் மரம், நல்ல கெட்டியான மரம் இது வேங்கை. அறுக்கும்போது ரத்தம் இதுமாரியே இருக்குது அது. இது அந்த அளவுக்கு ஒரு நல்ல மரம். இந்த மரம் வந்து இன்னொரு மரத்தையும் வளர்த்து விடும். இது கீழே வந்து மரம் நிழல் இருக்கிறதுனால அடுத்த மகசூல் வராதுன்னு சொல்ல முடியாது. இந்த கொய்யாலாம் வந்து குருவி காக்காவை தான் வச்சுருக்கேன். இது கொய்யா காய்ச்சிருக்கோம், அடுத்த இதில் வெட்டிருக்கேன். அதுக்கு கீழே அப்படியே முந்திரி மரம் இருக்குது பாருங்கள். இந்த வேங்கை மரத்துக்கு கீழே இந்த முந்திரி காய்க்கும். காய்ச்சி தானாக பழுத்து கூட ஒரு பழம் வந்து முந்திரி கண்ணே முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இது வந்து இந்த மரத்தினால இன்னொரு மரத்தை வளர்க்க விடாது. தேக்க மரம்னா இன்னொரு மரத்தை வளர்க்க விடாது. அது இன்னொரு பயிரை அழிச்சிடும். இது தழை வந்து ஒரு இதாகிடும். இந்த வேங்கை, செம்மரம், கயா இதெல்லாம் இன்னொரு மாதத்தில் உற்பத்தி பண்ணும். கீழே இருக்கிறதையும் வளர விடும். இன்னொருத்தவங்களுக்கு வழிகாட்டும் அது வேங்கையை பொறுத்தளவு.